எல்லாருக்கும் வணக்கம். வெயிட்லெஸ் ஜேர்னி எல்லாருக்கும் எப்படி போயிட்டுருக்கு? சூப்பராக போயிட்டுருக்குன்னு நான் நம்புகிறேன். எனக்கும் நல்லா போயிட்டுருக்கு. எனக்கு ஒரு 21 டேஸ் வந்து நான் அச்சீவ் பண்ணியிருக்கேன். அதில் ஒரு 2 kg வந்து ரெடியூஸ் பண்ணியிருக்கேன். அதோட எக்ஸ்பீரியன்ஸ் வந்து நான் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணலான்ட்டு தான் இந்த வீடியோ அப்லோட் பண்ணுறேன். வீடியோ எண்டு வரைக்கும் பாருங்கள். கண்டிப்பாக போர் அடிக்காது. ஸ்கிப் பண்ணாதீங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். மார்னிங் வெயிட் லாஸ் ட்ரிங்க் வந்து பார்த்திங்கன்னா இந்த கரிஞ்சீரகமும் ஓமும் வெந்தயம் மூணுமே வறுத்து அரைச்சி வச்சுருக்கேன். ஆல்ரெடி வீடியோ ஷேர் பண்ணியிருக்கேன். அதை தான் டெய்லியும் வந்து சுடுதண்ணியில் மிக்ஸ் பண்ணி நான் கலந்து குடிச்சிட்ருக்கேன். பிரேக்ஃபாஸ்ட் பார்த்திங்கன்னா எப்பயுமே ப்ரோட்டீன் இருக்குங்க. அந்த ப்ரோட்டீனில் வந்து எனக்கு வந்து எக் இருந்தால் தான் அந்த டே வந்து கம்ப்ளீட் ஆன மாதிரி இருக்கும். ஃப்ரைடே ஸ்கிப் பண்ணிடுவேன். மற்ற நாள் எல்லாமே நான் எக் எடுத்துக்கிறது. எனக்கு வந்து பர்சனலி எக்கு ரொம்ப பிடிக்கும். அது வேக வச்சு சாப்பிட்டிங்கன்னா ரொம்ப நல்லது. அது உங்களுக்கு பிடிக்கலன்னா டிஃப்ரெண்ட் ரெசிபிலாம் செஞ்சு சாப்பிடுங்க. ப்ரோட்டீன் கண்டிப்பாக எடுத்துக்கோங்க. ஏதாவது ப்ரோட்டீன் வந்து சீப் அண்ட் பெஸ்ட்டாக கிடைக்குன்னா நமக்கு எக்கு தான். ராகி சேமியா, கம்பு சேமியாலாம் அவங்க வந்து பிரேக்ஃபாஸ்ட்டில் வந்து சேர்த்துக்கோங்க. ரொம்ப நல்லது. அதில் நிறைய ஃபைபர்லாம் இருக்குது. டெய்லியும் பாதாம் இன்டேக் பண்ணிக்கோங்க. பாதாம் டெய்லி எடுத்துகிட்டு இருக்கும்போது நமக்கு ஹேர் ஃபால் இருந்துச்சுன்னா வெயிட் லாஸ் பண்ணும்போது கண்டிப்பாக ஹேர் ஃபால் இருக்கும். எனக்கு அதெல்லாம் நடந்துகிட்ருக்குது. அதெல்லாம் கண்ட்ரோல் ஆகணும்னா நம்ம இந்த மாதிரி ஃபைபர் நிறைய எடுத்துக்கணும். ப்ரோட்டீன் நிறையா எடுத்துக்கணும். நீங்கள் ப்ரோட்டீன் எந்த அளவுக்கு எடுக்கிறீங்களோ அந்தளவுக்கு ஃபைபரும் எடுத்துக்கோங்க. மாற்றி எடுத்துக்கோங்க. அதுக்கு தான் நான் பாதாமாக எடுத்திருக்கேன். சியா சீட்ஸும் நைட்டே ஊற போட்டு அந்த மாதிரிலாம் எடுத்துப்பேன். நமக்குன்னு தனியாக எதுவுமே செய்ய முடியாது இல்லைங்களா? குழந்தைங்களுக்கு நம்ம என்ன பண்ணுறோமோ அதை தான் நம்ம செய்யணும். அதனால் ஒரு ஸ்வீட் சாப்பிடணும்னு தோணுச்சுன்னா இந்த மாதிரி லட்டு செஞ்சு வச்சுக்கோங்க வீட்டில். நம்ம அதை சாப்பிட்டு கண்ட்ரோல் பண்ணிக்கலாம். அப்புறம் வந்து நிறைய விஷயங்கள் வந்து இருக்குது. வெயிட் லாஸில் வந்து ஈஸி கிடையாது. ஏன்னா நமக்கு குழந்தைங்களுக்கு செய்கிறோம். வெளியிலையும் போகும்போது நமக்கு கிரேவிங்ஸ் இருக்கும். இருந்தாலும் நம்ம வந்து 90 டேஸ் அச்சீவ் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு கான்ஃபிடென்ட்டோட கண்ட்ரோல் பண்ணிக்கோங்க. வீட்டில் என்ன செய்கிறோமோ அதை இன்டேக் பண்ணிக்கோங்க. அதுவே போதும். இன்கேஸ் உங்களுக்கு கடையில் சாப்பிடணுன்னு ஆசையாக தோணுச்சுன்னா மார்னிங் வந்து லைட் வெயிட்டாக எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி சியா சீட்ஸ், பாதாம் இந்த மாதிரிலாம் லைட் வெயிட்டாக எடுத்துக்கிட்டு மதியம் போய் நீங்கள் ஃபேமிலியோட நீங்கள் லஞ்சு சாப்பிட்டுக்கலாம். லஞ்சு சாப்பிட்டீங்கன்னா டின்னர் ஸ்கிப் பண்ணிடுங்க. மறுநாள் மார்னிங் வந்து இந்த மாதிரி லைட் வெயிட்டாக எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து கலோரி அதிகமாக இருக்காது. அப்படியே அந்த வெயிட் வந்து பேலன்ஸ் ஆயிரும். அந்த மாதிரி ட்ரை பண்ணிக்கோங்க. சண்டே வந்துச்சுன்னா நமக்கு நிறையா சாப்பிட்ணுன்னு தோணும். ஏன்னா வீட்டில் நம்ம நிறைய செய்வோம். ஏன்னா நம்ம தான் செய்கிறது. ஸோ அதை எப்படி கண்ட்ரோல் பண்ணணும்னா ரைஸ் கம்மியாக வச்சுக்கிட்டு மற்ற ஐட்டங்கள்லாம் அதிகமாக சாப்பிட்டுக்கோங்க. அதெல்லாம் ப்ரோட்டீன், ஃபைபர் அந்த மாதிரி தான் இருக்குது. உங்களுக்கு கால்சியம் எல்லாமே அதில் கிடைக்கும். ஃபிஷ்ஷெல்லாம் எடுத்துக்கோங்க. ஃபிஷ்ஷெல்லாம் வந்து நிறைய எண்ணெய் சேர்த்துக்காமல் எடுத்துக்கோங்க. ரொம்ப நல்லது ஃபிஷ்ஷு வெயிட் லாஸில் இருக்கும்போது. அப்புறம் இன்னொன்று வந்து ஆல்ரெடி நான் சொல்லியிருக்கேன், அத்திப்பழம் ஜூஸ் கண்டிப்பாக எடுத்துக்கோங்க. வாரத்தில் 2 நாள் நீங்கள் கண்டிப்பாக எடுத்துக்கோங்க. ஏன்னா இதில் நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்குது. அல்சர் பிரச்சனை இருந்துச்சுன்னா கண்டிப்பாக இதெல்லாம் ரெடியூஸ் ஆயிரும். நம்ம வெயிட் லாஸில் இருக்கும்போது கண்டிப்பாக ஓரளவுக்கு அல்சர் பிரச்சனை வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. நிறைய நாள் வந்து நம்ம டின்னர் ஸ்கிப் பண்ணிடுறோம். நானே உங்களுக்கு வீடியோவில் சொல்லியிருக்கேன். இதே மாதிரி நீங்களும் வந்து சீக்கிரம் வெயிட் லாஸ் ரெடியூஸ் பண்ணணுங்கிறதுக்காக நிறைய நாள் நீங்கள் சாப்பிடாமல் இருந்துப்பீங்க. அப்படிலாம் தப்பு பண்ணாதீங்க. நைட்டு சாப்பிடாமல் இருந்துக்கோங்க. மார்னிங் ஸ்கிப் பண்ணாதீங்க. மதியம்லாம் ஸ்கிப் பண்ணாதீங்க. நைட்டு வந்து லைட் வெயிட்டாக எடுத்துக்கோங்க. இன்கேஸ் வந்து நம்ம நல்லா சாப்பிட்டுட்டு இருக்கும்போது திடீர்னு வந்து சாப்பிடாமல் இருந்தால் அல்சர் ஃபார்ம் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அந்த மாதிரி இந்த மாதிரி ஜூஸு, மோர் இந்த மாதிரிலாம் எடுத்துக்கோங்க. அதெல்லாம் கண்ட்ரோல் ஆகும். ஃப்ரூட்ஸ் வந்து நிறைய எடுத்துக்கோங்க. வெயிட் லாஸ் ஜர்னியில் வந்து ஃப்ரூட்ஸ் கண்டிப்பாக சேர்த்துக்கோங்க. அதுதான் ரொம்ப நல்லது. எனக்கு பிடிச்ச மாதிரி எக்கை வந்து மாடிஃபை பண்ணி நான் சாப்பிட்டுட்ருக்கேன். எனக்கு ரொம்ப பிடிக்கும் எக்கு. ஆல்ரெடி உங்களுக்கு வீடியோவில் சொல்லியிருக்கேன். ஷார்ட்ஸ் வந்து அப்லோட் பண்ணிகிட்ருக்கேன் டெய்லி. கண்டிப்பாக பாருங்கள். ரொம்ப பிடிக்கும் அந்த ஷார்ட்ஸு. பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு மோட்டிவேஷன் மாதிரி இருக்கும். டீக்கு பதில் இந்த மாதிரி நான் வந்து இஞ்சியும் கொத்தமல்லியும் வேக வச்சு அந்த தண்ணியை ஃபில்ட்ரு பண்ணி தான் எடுத்துப்பேன். டெய்லி குடிச்சுப்பேங்க. ஈவினிங் வந்து ஆஃபீஸ் விட்டு வந்தோன்னா இந்த மாதிரி இன்டேக் பண்ணிக்கிறது. நைட்டு பசிச்சதுன்னா ஃப்ரூட்ஸ் தான் சாப்பிடுவேன். ஃப்ரூட்ஸு இந்த மாதிரி ஏதாவது ஒன்று சாலட் மாதிரி செஞ்சு சாப்பிட்டுப்பேன். ஐ ஹோப் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். தேங்க்யூ. பாய்.